ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கீங்களே உமக்கு நன்றி. எங்களுக்காக ஆண்டவரே சகலத்தையும் சிலுவையில் ஜெயித்தவரே உமக்கு நன்றி. இந்த புதிய ஆண்டில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சமூகத்தில் கடந்து வருவதற்கு நீர் பாராட்டின மேலான கிருபைக்காய், தயவுக்காய், இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை எங்கள் மேலே இருக்கிறதற்காய் நன்றி. உங்கள் தெய்வ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு பகுதியை உம்முடைய கருத்தில் தருகிறோம். நீர் விரும்புகிற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கை காணப்பட முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடுமை தேட என் தேவன் கிருபை செய்வீராக. எங்களையே தாழ்த்தி தருகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. உங்கள் பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு ஒரு புதிய ஆண்டை கூட கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த புதிய ஆண்டில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் நாம் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை தொழுது கொள்ளுவதற்கு, அவருடைய நாமத்தை மகிமை செலுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறதாக ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, அநேக சமயங்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து தேவைகளை மாத்திரம் தேடி நாம் தேவ பிரசன்னத்தில் வருவோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரை பார்த்து அநேக தேவைகள் நமக்கு உண்டு தான். அநேக காரியங்களுக்காய் நாம் பல ஆண்டுகளாக, மாதங்களாக, நாட்களாய் காத்திருப்பது உண்மைதான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்மை அனுதினம் எவ்வளோ கண்ணின் மணி போல கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரே, வழி நடத்துகிறாரே. இன்னைக்கு நம்ம அவரை தேடுவதற்கு, நம்மளுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருபை நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த எல்லாருக்கும் தெரிந்ததான அருமையான ஒரு பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்கிறதான பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முழு உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிக்கிறதாக, முழு பலத்தோடு கர்த்தர் நமக்கு எவ்வளோ தந்திருக்கிறாரோ அதில் நாம் அவரை உயர்த்துகிறதாக, மகிமை செலுத்துகிறத தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுமா, எங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்கிற நல்ல எபினேசரா இருக்கிறீங்களாப்பா. உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என்னை கண்டீரே, நன்றி
கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சொல்லுமா, யெகோவா ராஃபா, எங்களை சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையே நம் ஆண்டவரை பார்த்து இன்னும் அதிகமாய் அவரை நேசிப்பதற்கு, இதுவரைக்கும் அவரை நாம் தேடினதை விட, இதுவரைக்கும் நாம் அவரை தொழுது கொண்டதை விட, இதுவரைக்கும் அவருக்கு நாம் செய்த இந்த சேவைகளை காட்டிலும் அதிகமாய் இந்த ஆண்டு செய்வதற்கு தேவனுடைய உன்னத கிருபை, உன்னத பலத்தை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு வரைக்கும் நான் எவ்வளவுக்கு ஆண்டவரை தேடினேன் என்பதல்ல, அதைவிட அதிகமாய் அவருடைய அன்பை ருசி பார்க்கிறவர்களாக, அவரை தேடுகிறவர்களாக, அவருக்காய் இன்னும் அதிகமாய் ஓடுகிறவர்களாக, முழு பலத்தோடு. கடந்த ஆண்டு இல்லை ஆண்டுகளாக நாம் முழு பலத்தோடு அவருக்காக சேவை செய்ய முடியாத சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டின் முதல் வாரத்திலேயே நாம் ஒரு தீர்மானத்தோடு இந்த வருடத்தை காலடிகளை எடுத்து வைப்போம். அவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு இந்த ஆண்டு நான் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று முழுமையாய் செய்யக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எப்படி வரும்னா, அவர் மேலே இருக்கிற அன்பு நாளுக்கு நாள் அவரை நாம் ருசி பார்க்கிறதுல அது பெருக ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை டோட்டலாய் மாற ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் தேசத்திற்காய் ஜெபிக்கிற இடத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம் தொடர்ச்சியாய் தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் அதற்காக நம்மையே நாம் ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் ஆமென். Hallelujah.
நம்ம எல்லாரும் ஜெபத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். போன வருடம் முழுவதுமாக நம்ம ஏசப்பா கண்மணி போல் பாதுகாத்துருக்காங்க. புதிய ஆண்டுக்குள்ளாக ஏசப்பா நம்மளை கால் எடுத்து வைக்க உதவி செஞ்சு நம்மளை இம்மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, வழி நடத்தி வந்திருக்காங்க. அதுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்துக்கு நம்ம எதுக்காண்டி ஜெபிக்க போகிறோம்டா, உலக நாடுகளுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்டா, ஜெபிக்க போகிறோம். உலக நாட்டில் எதுக்காகண்டா, இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு ஜாதிக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இவங்க எப்படின்னா, இதை ஒரு 70 பேரை கொண்டு தொடங்கின ஒரு குரூப் இது. ஆனால் இதுக்குள்ளே மறைமுகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, உலக நாடையே நம்மளோட கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, தீமையான காரியங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நல்லது தானே செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அநேக கிறிஸ்தவர்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இணைந்து இருக்காங்க. அது இந்த சத்ருவானோட எல்லா கிரியைகளும் என்ன பண்ணணும், நிர்மூலமாகணும். இந்த குரூப் ஒரு அந்து கிறிஸ்துவுக்கு ஊன்றுகோலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இவங்க மறைமுகமாக செயல்படுகிற எல்லா செயல்களுமே என்ன பண்ணணும், நிர்மூலமாகணும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம், உலக நாடுக்காண்டி நம்ம ஜெபிப்போம். அன்புல இயேசப்பா, அப்பாமை நன்றியோட அப்பாமை துதிக்கிறோம். இயேசப்பா ஆவியானவரே, அப்பா அந்த குரூப்புக்காண்டு இயேசப்பா அந்த கருத்தில் வருகிறோம். இயேசப்பா ஆவியானவரே, அப்பா ஆவியானவரை நன்மை செய்கிறங்கிற பேரில் இயேசப்பா எத்தனையோ நபர்கள் இயேசப்பா இது மூலயமா விழுந்து போகிறாங்கப்பா. இயேசுவே அப்பா, இந்த மாதிரி ஜாதியிலேருந்து இயேசப்பா ஒவ்வொருத்தவரும் அப்பா தப்பித்துக்கொள்ள இயேசப்பா நீங்கள் உதவி செய்வீராக. இயேசப்பா ஆவியானவரை எங்கள் முழு உலகத்தையும் இயேசப்பா உங்களுடைய கருத்தில் இயேசப்பா தருகிற ஆவியானவரை இயேசப்பா நீங்களே இயேசப்பா பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. ஆவியானவரை இயேசப்பா பூமியோது நிறைவும் இயேசப்பா உலகம் அதில் உள்ள குடிகளும் இயேசப்பா உம்முடையதுன்னு நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. அப்பா ஆவியானவரை அப்பா அந்த முழு உலகமும் இயேசப்பா அப்பா உம்முடைய ஆளுகை இயேசப்பா எங்களோட உலக நாடுகளில் அப்பா கடந்து வர நீங்கள் உதவி செய்யுங்க. சத்ருவானோட எயிர் இயேசப்பா எல்லா அம்புகளுக்கும் இயேசப்பா ஒவ்வொரு நபர்களும் அப்பா தப்பித்துக்கொள்ள இயேசப்பா நீங்கள் உதவி செய்வீராக. அப்பா எங்கள் தேசத்தில் இயேசப்பா ஆவியானவரை எங்கள் உலக நாடுகளில் இயேசப்பா நீங்கள் அப்பா ஆவியானவரை ஒரு சமாதானத்தை இயேசப்பா நீங்கள் கட்டளையிடுவீராக. ஆவியானவரை நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்து இந்தியா தேசத்துக்காண்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்தியா தேசத்துக்காண்டி எதுக்குண்டா, விபத்து அநேக இடத்துல என்ன பண்ணுது, விபத்துகள்னால நிறையா மரணங்கள் ஏற்படுது. அந்த விபத்துகள் நம்மளோட இந்தியா தேசத்தில் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க ஞானத்தோடு ஓட்டுறதுக்கும் அதோட அந்த ரூல்ஸை அவங்க கடைப்பிடிச்சு என்ன பண்ணணும், ஓட்டணும். ஹெல்மெட்டு போடாமல் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, பைக் ஓட்டிகிட்டு போகிறனால திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது அது மரணப்படுக்கைக்கு நேராக அவங்கள கொண்டு போயிடுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரூல்ஸை கடைப்பிடிச்சு மக்களும் நடக்கிறதுக்கு உதவி, மக்களும் அதுக்கு நேராக என்ன பண்ணணும், அந்த என்ன விதிமுறைகளுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை கடைப்பிடிக்கிறவங்களா மக்கள் என்ன பண்ணணும், காணப்படணும். அதுக்காண்டி நம்ம ஜெபிப்போம். நம்மளே இசப்பா பரிசுத்தமுள்ளவரே இசப்பா அப்பா எங்கள் இந்தியா தேசத்தை உங்கள் கருத்தில் தருகிறேன். இசப்பா அப்பா விபத்துகள் எல்லாம் இசப்பா ஆவியானவரை மாறட்டும். இசப்பா ஆவியானவரை வாகனங்களை ஓட்டுறப்பா ஒவ்வொரு நபர்களும் இசப்பா ஆவியானவரை அப்பா ஆவியானவரை கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை கடைபிடித்து அப்பா அவங்க ஓட்டணும். இசப்பா ஆவியானவரை தேவையில்லாத அப்பா விபத்துகள் அப்பா எங்கள் இந்தியா தேசத்தில் நடக்காதபடிக்கு இசப்பா நீங்கள் ஒவ்வொரு பேரையும் இசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்வீராக. இசப்பா அப்பா இதன் மூலமாக இசப்பா எத்தனையோ பேர் அப்பா மரணத்துக்குள்ளாக அப்பா அவங்க கடந்து போகிறாங்க. இசப்பா அந்த மாதிரி இசப்பா ஆக்சிடெண்ட்லாம் இசப்பா எங்கள் இந்தியா தேசத்தில் இசப்பா நடக்காதபடிக்கு இசப்பா நீங்கள் அப்பா ஒவ்வொரு அப்பா நபர்களையும் வாகனம் ஓட்டுற ஒவ்வொரு நபர்களையும் இசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்வீராக. ஆவியானவரை இயேசுவே நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து நம்ம தமிழ்நாடுக்காண்டி நம்ம ஜெபிக்க போயிடும். தமிழ்நாடுக்காண்டி எதுக்குண்டா, நம்ம இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் என்ன பண்ண தேர்தல் வரப்போகுது. ஆண்டவர் யாரை தலைவராக வர்றதுக்கு ஆண்டவர் சித்த வச்சுருக்காங்களோ அந்த நபர்கள் மட்டும் வரணும். அதுக்கான இவங்க தான் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்காமல் ஆண்டவர் யாரை கொண்டு வர சித்தமாக வச்சுருக்காங்களோ அந்த நபர்கள் மட்டும் வரணும். கள்ள ஓட்டுகள் அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கள்ள ஓட்டுகள் அதெல்லாம் அதிகமாக பெருகாத படிக்க. அப்படி கள்ள ஓட்டுகள் எங்கேயாச்சும் போட்டாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி யாருக்கு நேர்மையாக சீட்டு போகணுமோ அவங்களுக்கு மட்டும் அந்த சீட்டுகள் போய் சேர்றதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபிப்போம். நம்மளே இசப்பா பரிசுத்தமுள்ளவரே அப்பா எங்களோட அப்பா ஆவியானவரே இசப்பா அரசியலுக்காக இசப்பா ஆவியானவரே உங்களோட கடத்தில் வருகிறோம். இசப்பா அப்பா ஆவியானவரை இசப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் இசப்பா நீங்கள் ஆவியானவரை
இயேசுவே அப்பா. அப்பா எந்த நபர்கள் ஏசப்பா ஆவியானவரை அந்த ஆட்சிக்கு ஏசப்பா வரணும் நீங்கள் சித்தமாக இருக்கீங்களோ ஏசப்பா அந்த நபர்கள் மாத்திரம்ப்பா கடந்து வரட்டும் ஏசப்பா. ஆவியானவரை நீங்கள் அதுக்கு ஏசப்பா உதவி செய்யுங்க அப்பா. அந்த கள்ள சீட்டுகள் அதெல்லாம் ஏசப்பா நடக்காதபடிக்கு ஏசப்பா. ஆவியானவரை அப்பா எல்லாத்தையும் அப்பா எல்லா காரியங்களையும் ஏசப்பா நீங்கள் அறிகிறீங்க அப்பா. ஆவியானவரை ஏசப்பா நீங்கள் யாரை கொண்டு வர அப்பா சித்தமாக இருக்கீங்களோ அந்த நபர்கள் மட்டும் ஏசப்பா வர்றதுக்கு ஏசப்பா நீங்கள் உதவி செய்வீராக. ஆவியானவரை நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா, பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா. உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட தேவலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே. தேவலாம் தேவனே நீ என்றும் உயர்ந்தவரே. தேவலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே. தேவலாம் தேவனே நீ என்றும் உயர்ந்தவரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. கோலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே. தேவலாம் தேவனே நீ என்றும் உயர்ந்தவரே. தேவலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே. தேவலாம் தேவனே நீ என்றும் உயர்ந்தவரே. அடுத்த ஜெபம் என்ன பண்ணணும்டா, 10th 12th தேர்தலுக்காண்டி நம்ம வந்து ஜெபிப்போம். இந்த தேர்தலில் வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணணும்டா, எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க வந்து எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. எக்ஸாம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. யாருக்கு எந்த ஒரு பயமும் இல்லாதபடி இந்த தேர்தல் நல்லபடியாக அவங்க என்ன பண்ணணும், எழுதணும். அதுக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு என்ன பண்ணணும், கிடைக்கணும். அதுக்காண்டி நம்ம வந்து ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, பரிசுத்தமுள்ளவரே அப்பா. அப்பா 10th 12th அப்பா எக்ஸாமுக்காண்டி இயேசப்பா உமது கருத்தில் வருகிறோம் இயேசப்பா. அப்பா எழுத போகிறப்பா ஒவ்வொரு மாணவர்களையும் இயேசப்பா, ஒவ்வொரு பிள்ளைங்களையும் இயேசப்பா நீங்கள் பலப்படுத்துவீராக. ஆவியானவரை இயேசப்பா, ஆவியானவரை எல்லா பயத்தையும் இயேசப்பா நீங்கள் எடுத்து போடுங்கப்பா. இயேசப்பா உங்களோட பலம் இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் இயேசப்பா இருப்பதாக. இயேசப்பா ஆவியானவரை எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க இயேசப்பா தெய்வீக ஞானத்தை இயேசப்பா நீங்கள் கொடுங்க இயேசப்பா. இயேசப்பா எந்த பிள்ளைங்களும் இயேசப்பா ஆவியானவரை ஃபெயிலாகாதபடிக்கு இயேசப்பா எல்லா பிள்ளைங்களும் இயேசப்பா நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இயேசப்பா நீங்கள் உதவி செய்வீராக. ஆவியானவரை இயேசப்பா அந்த வாட்டி வர பப்ளிக் எக்ஸாமில் இயேசப்பா ஆவியானவரை யாராப்பா தோத்துட்டாங்கன்னு இல்லாதபடி இயேசப்பா எல்லா பிள்ளைங்களும் இயேசப்பா தேர்தலில் இயேசப்பா நல்ல மதிப்பெண்கள் எடுக்க இயேசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா பயத்தின் கிரியைகளையும் இயேசப்பா நீங்கள் எடுத்து போடுங்க. ஆவியானவரை இயேசப்பா நீங்களே ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பலப்படுத்துங்க. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தோட ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மளோட ஜெபங்கள் எல்லாத்தையும் கேட்ட ஆண்டவர் பதில் தருகிற தயவுக்கு கிருபைக்கான இயேசப்பா கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்த ஆராதனைக்குள்ளாக கடந்து வந்து நம்மளை வழி நடத்துவாங்க.
2வது கண்கள் மூடி ஏசப்பா அந்த நாள் நம்ம தந்ததுக்காக கொஞ்ச நாள் ஏசப்பாக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். போன வருஷம் முழுவதும் ஏசப்பா நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாத்து அடுத்த வருஷத்துக்கான ஏசப்பா கிருபை செஞ்சதுக்காக நன்றி சொல்லுவோம். விளாண்டு வர ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா இந்த வேலையும் கூட ஏசப்பா உங்களை ஏசப்பா துதித்து ஆராதிக்க ஏசப்பா நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா போன வருஷம் முழுவதும் ஏசப்பா எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து எங்கள் தேவைகளை சந்தித்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா நீங்கள் கூட போகிறதுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா இந்த வேலையில் நாங்கள் ஆராதிக்கும் போது ஏசப்பா உங்கள் கரங்க கூட அந்த வல்லத்தை போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா எங்கள் கூட இணைந்து ஏசப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே அப்படியே செய்யப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வண்ணாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. வண்ணாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும். வளர்ச்சி செழிப்பாகட்டும், எல்லா வளர்ச்சியும் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க
வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாம் தேவன் உமக்குத்தானே, இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இறைவி தேவன் உமக்குத்தானே, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே,
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசருக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவன் உண்டோ, சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவன் உண்டோ. உலகத்தில்
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு மதுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல ஒரு ஆராதனை வேலை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிப்பதற்கு, மகிமை செலுத்துவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக, தயவுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். உங்கள் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, உங்கள் மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஓ ரபாஷா கலா கர கட கலா கர கடகா சேரியான் தடரே ஹல்கராமா சியான் தடரே ரகதரபா. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோப்பா. எல்லா நாமத்திற்கும் மேலான உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே உமக்கு நன்றி. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெரும் காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்று சொல்லுவோமா, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வழியாய் நாம் கடந்து வந்தாலோ அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் ஒரு மாற்றம் வருகிறதாய் காணப்படுகிறதே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் சிக்குண்டு நாம் காணப்பட்டாலோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாய் நீர் பெரியவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலோ, சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபியிலோ தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. உங்க நாமம் உயரணும்,
இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவோம், அவங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோப்பா. எல்லா நாமத்திற்கும் மேலான உங்க நாமம் இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோப்பா. எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு மேலாக, எங்க வாழ்க்கையின் தேவைகளுக்கு மேலாக, எங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மேலாக, எங்களுடைய வாழ்க்கையின் வியாதிகள் பலகீனங்களுக்கு மேலாக இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உம்மை உயர்த்துகிறோம் டாடி, உம்மை மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்தரே, இந்த மாலை ஆராதனையில இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களை உயர்த்துவதற்கு, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக, எங்க தேவைகளுக்கு மேலாக, எங்க வாழ்க்கையின் சகலத்திற்கும் மேலாக உங்க நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காய் பாக்கியத்திற்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தெய்வ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. உம்முடைய வசனத்திலே நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு இடைபடுவீராக. வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவன், எங்களை தேற்றுகிற தேவன், எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற தேவன், எங்களோடு இடைபடுவீராக. எங்களையே தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்த 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 நம்மளால் நிறுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை என்பதை அல்ல, அவர் நம்மளை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் அறிவதற்கு அல்லது அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது அவர் இன்னும் அதிகமாய் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவை அல்லது நம்மளுடைய தேவனை நாம் அறிய வேண்டும் என்றால் நம்ம சும்மா அறிஞ்சிட முடியாது. அதை அவர் நமக்கு வெளிப்படுத்தினா தான் நம்மளை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இன்னும் அதிகமாய் நாம் அவரை அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் அவரை ருசி பார்க்க, இன்னும் அதிகமாய் அவருடைய பாதத்தில் நாம் கிட்டி நெருங்கி சேருகிறதாய் காணப்பட வேண்டும். ஆமென். வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டாயிருக்கலாம்.
வேதத்தில் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் அருமையான சகோதரிகள் 2 பேர் காணப்பட்டாங்க. ஒரு சகோதரியின் பெயர் மார்த்தாள், இன்னொரு சகோதரியின் பெயர் மரியாள். 2 பேருக்குமே தேவை இருந்துச்சு. 2 பேருமே தேவையோடு தான் காணப்பட்டாங்க. ஒரு ஆள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு, அதுவும் தேவைதான். ஆனால் இயேசு இருக்கும் நேரத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அப்போ அவர் பாதத்தில் அந்த ஒரு டிசர்ன்மெண்ட், அந்த ஒரு பகுத்தறிவு நமக்கு தேவைப்படுகிறது. எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட நேரத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது உலக காரியங்களுக்காக நம்ம யோசிச்சுட்டு உட்கார்றதில்லை. அவரை அறிய வேண்டும், அவர் நமக்குள்ளாய் பேச வேண்டும். யோவான் சொல்லுகிறது, அவர் வார்த்தையாய் காணப்படுகிறார். அந்த வார்த்தை நமக்குள்ளாய் மாம்சம் நமக்குள் வாசம் பண்ணுவதற்காக தான் இந்த பூமியில் வந்திருக்கிறார். அந்த வாசம் பண்ணுகிற தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாய் அறிந்து ஆராய்வதற்கு அவர் பிரசன்னத்தில் இருக்கும்போது அவர் நமக்கு தம்மையே வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்றார். அப்ப எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு காணப்படுகிற நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரியவர், அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அநீதி செய்கிற தேவனே அல்ல, நீதி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிற பகுதி யோசுவா எழுதினதான புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். ஜோஷுவா chapter 1 verse 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் நம்மளோடு இந்த ஆண்டிற்காக நம்மளோடு பேசியிருக்கிறார். 4 பார்ட்டாக அந்த ஒரு வசனத்தை நாம் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. 1. 2வது, நான் மோசையோடு இருந்தது போல, அது 2வது பார்ட். ஹல்லேலூயா. 3வது, உன்னோடும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 4வது பகுதி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகாமல் நம்மளோடு கூட பிரயாணம் பண்ணுகிற நல்ல ஒரு நேசர். ஹல்லேலூயா. இந்த யோசுவா யார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தியானித்து அவன் மேல் ஏன் தேவன் அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவனுக்குள்ளாக வைத்தார், அவனை தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனங்களின் சுதந்திரத்தை பங்குள்ளவர்களை மாற்றும் தலைவனாக ஏன் யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஆண்டவருக்கு தன்னுடைய சொந்த ஜனம் என்று அழைக்கப்படும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரங்கள் உண்டு. நம்ம சொன்னால் அழகாக சொல்லுவீங்க. என்னெல்லாம் அந்த கோத்திரத்தின் பெயர்? ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், ஆசே, நப்தலி, எப்ராஹிம், மனாசே என்கிற 12 கோத்திரங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். கடைசியாக 11 தான் சொல்லியிருக்கோம். 12வது பெஞ்சமின், ஓகே, பென்யமின் என்கிறதான கோத்திரம். 12 கோத்திரத்தையும் தேவன் தன்னுடைய ஜனமான ஒரு கூட்டமாய் கர்த்தர் என்ன செய்திருந்தார், ஏற்படுத்தியிருந்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். என்னன்னு வாக்கு பண்ணினாரு? உன்னை கடற்கர மணலை போல பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெரும் பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய தேசமாக்குவேன். இதெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது ஆபிரகாமுக்கு தனக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்றதற்கு ஒரு நபர் கூட இல்லாதப்பவே இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அன்று ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கர்த்தர் இன்று வரை, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12 கோத்திரங்களும் தேவனுடைய ஜனம். இதுல தேவன் தனக்கென்று ஒரு
சந்ததியை அல்லது ஒரு கூட்டத்தினரை பிரித்தார். லேவி என்கிறதான யாக்கோபின் குமாரனை கர்த்தர் தனக்கென்று தன்னுடைய ஆசாரிய வேலையை செய்வதற்காக, தன்னுடைய பணியை செய்வதற்காகவே அவனை என்ன செய்தார்? வேறு பிரித்தார். ஸோ அவங்க இந்த கோத்திரத்தின் பங்குக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன் இந்த பங்குக்கு வரமாட்டாங்கன்னா, வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய பணியை செய்கிறவர்களுக்கு கர்த்தரே தான் அவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறார். இந்த பூமியில் காணப்படுகிற சொத்துக்களோ சுகங்களோ அல்லது அந்த பிரிவுகளோ அந்த பங்குகளையோ கர்த்தர் யாருக்கு கொடுக்கவில்லை? லேவியர்களுக்கு கொடுக்கல. ஆனால் கர்த்தரே அவர்களுடைய சொந்தமாக அல்லது சொத்தாக மாறுகிறார். அல்லேலூயா. ஆனால் பாக்கி இருக்கிற ஒவ்வொருத்தவர்களுக்கும் அவர்களுக்கான பங்குகளை பிரிக்கப்படும் என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவதாக என்ன செய்கிறாங்க? பஞ்சத்தின் நிமித்தம் எகிப்திற்கு வருகிறார்கள். எகிப்துக்கு வருகிற ஜனங்களை கர்த்தர் மீட்பேன் என்று மோசேயை கொண்டு அவர்களை விடுதலையாக்கும் பணியில் ஈடுபடுகிறார். ஈடுபடுகிற காலகட்டத்திலேயே மோசேக்கு பின்பு யார் வர வேண்டும் என்கிற ஒரு நபரையும் கர்த்தர் மோசேயின் பயணத்தோடே அவனையும் பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் யார் என்றால் யோசுவா என்கிறதான ஒரு தேவனை பயப்படுகிற, தேவனுக்கு உண்மையாய் இருக்கிற ஒரு தேவ மனிதன், ஒரு வாலிபன் தான். வாலிபன் மீன்ஸ் யங் ஏஜ். துடிப்பில் இருந்தே கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும், உண்மையாய் ஓட வேண்டும், தனக்கு ஒப்படைக்கிற எல்லாவற்றையும் தெய்வீக பெர்ஸ்பெக்டிவ் அல்லது தெய்வீக சிந்தனையில் சிந்திக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு எதிர்மறையான ஒரு காரியமாக இருந்தால் கூட அவனுடைய பார்வையில் எப்படி தோன்றப்படும் என்றால், தெய்வீகமாக தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை தான் அவன் பார்ப்பான். அதான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. நாம் அவனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவன் எந்த கோத்திரத்தை சார்ந்த, இப்போ நம்ம 12 கோத்திரத்தை சொன்னோம், அதில் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் என்றால் எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன் தான் யார்? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜோசப்பை அல்லது யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு தான் எல்லா கோத்திரத்தை காட்டிலும் ஒரு பங்கை மேன்மையான செய்கிறார், கொடுக்கிறார். அவனுடைய சந்ததியில் ஒருத்தவனை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தெரிந்தெடுக்கிறார். யாராக? கானானை சுதந்தரிப்பதற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தலைவனை கர்த்தர் எந்த கோத்திரத்திலிருந்து எடுக்கிறார்? எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய பெயர் ஆக்சுவலி ஜாஷுவா என்று அல்ல முன்பதாக இருந்தது. அவனுடைய பெயர் ஹொசாயான்னு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதை மோசே பின்பதாக யோசுவா என்று மாற்றுகிறார். இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட் ரோலை எல்லாத்துலையும் நிற்கணும்னு எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. ஆனால் அவன் மோசேக்கு கீழே நின்று அவன் உருவாக்கப்படுவதற்கு தன்னை விட்டு கொடுத்தான். மோசே மலையில் ஏறி தேவ பிரசன்னத்திற்குள்ளாக 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் அந்த மகிமையின் மேகத்திற்குள்ளாய் காணப்பட்டான். யோசுவா மலையில் பாதியில் நின்று மோசே வருவதற்காக அவனும் 40 நாட்கள் என்ன செய்கிறான்? காத்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காய் வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் வைராக்கியமும் இருக்கிற நபர்களுக்குள்ள ஷார்ட்கட்ஸ் கிடையவே கிடையாது. சேயிங்ஸ் இப்படி சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லுவாங்க, there is no shortcuts for success. சக்ஸஸுக்கு there is no shortcuts. ஷார்ட்கட்டில் போய் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஆனால் கடினமாய் உழைக்கிற இடத்துல நிச்சயம் வெற்றி உண்டு. அவனுடைய உழைப்பு, அவனுடைய டெடிகேஷன், அவனுடைய அர்ப்பணிப்பு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், தன்னுடைய தேவன் மேல் வைத்திருந்ததான அன்பையும் பாசத்தையும் அது என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கூடாரத்திற்குள்ளாக, இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகக்கூடிய மோசே போகிறான். ஆண்டவரே இறங்குறாரு. மக்களுக்கு அந்த ஒரு பயம், நடுக்கங்கள் இருக்குது. மோசே தன்னுடைய பணியை கூடாரத்தை விட்டு முடித்துட்டு பாளையத்துக்கு போனாலும் தன்னை அந்த கூடாரத்தை விட்டு விலகாது இருந்த ஒரு நபர் யார் என்றால்
யோசுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, இல்லை யாருமே பார்க்கல தான், அந்த நேரங்களிலும் நாம் தேவனை எப்படி தேடுகிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது அவன்கிட்ட யோசுவாட்ட சொல்லலை, யோசுவா அடுத்தது நீதாப்பா, நீ செய்ய போற, அதனால நல்லா கவனிச்சுக்கோ, நான் என்ன செய்கிறேன் நல்லா பாரு அப்படிலாம் சொல்லலை. அவன் பின்பற்றி கொண்டே இருந்தான். பேதுரு சொல்லுகிறது போல, என்னது, கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கரத்தில் என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். அது ரிவர்ஸில் சொன்னோன்னா, பலத்த கையில் அவன் இருந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மோசேக்கு என்ன செய்தான், அவர் போகிற அந்த பாதைகளை தேவனை அவன் எப்படி பார்த்தான் என்றால், மோசேயின் மூலமாய் பார்த்தான். அந்த ஒரு பயபக்தி, ஆண்டவரை குறித்த ஒரு நம்பிக்கை, தேவனை எப்படி மோசே சார்ந்திருந்தான், தேவன் எப்படி மோசேயுடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தார் என்பதையெல்லாம் கூட இருந்தே பார்க்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக யார் காணப்பட்டான், ஜோஷுவா காணப்பட்டான். அவன் முதலாக பப்ளிக்காக ஒரு செயலை செய்வதற்கு அவன் அசைன் பண்ணப்பட்ட ஒன்று, முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களின் யுத்தம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தனத்தின் நுகத்தில் காணப்பட்டு கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளாய் காணப்பட்டவங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கல் வெட்டுறது, ஆடு மேய்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான். யுத்தத்தை காணாத ஜனங்கள், யுத்தத்தை எதிர்கொள்ளாத ஜனங்கள் இவர்கள். ஆனால் இவர்களை கர்த்தர் பயிற்சி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேட்டில் ஃபீல்டில், அந்த களத்தில் ஒரு கேப்டனாக யாரை கர்த்தர் அனுப்புகிறார், ஜோஷுவாவை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ மோசே மலைக்கு மேலாய் நிற்கிறான். மோசேயுடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு ஒரு 2 பேர் நின்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனத்தை வைப்பவர்களை தாங்குவதற்கு நாம் நிற்கும்போது நம்மளோட முடிவதல்ல, நம்மளுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருக்காக நிற்கிறேனே, ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தைக்காய் நிற்கிறேனே, தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக நான் எங்களுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனோடு இணைந்து நிற்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நம்ம யோசிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ, நம்மை அறியாமல் நம்மளுடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதங்களை நாம் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. என கர்த்தர் அநீதி உள்ள தேவனே அல்ல. ஊரும் ஆரோனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய வம்சத்தை கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுமா, ஆசாரிய வம்சமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய பணியை செய்வதற்கு அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார், அது அப்படியே என்ன செய்கிறார், வேறு பெறுகிறார். அடுத்தது பார்க்குறீங்கன்னா, அடுத்த ஒரு நபர், இது ஒரு ஸ்பெஷல். ஏன்னா சமீபமாக தான் அது என்னுடைய மனதிற்கு அதை நான் என்ன செய்தேன், பார்த்தேன். அதில் என்னென்னா, என்னது, அவனை என்ன செய்கிறாங்க, தாங்கி பிடிக்கிறாங்க. தாங்கி பிடிக்கிற 2 பேருடைய குடும்பங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நிற்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் விடுகிறதே இல்லை. பெசலேலுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஸ்பெஷல் அனாயிண்டிங் வைத்து அவனை கர்த்தர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கென்று ஓடும்போது கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்ம காரியங்களை பார்த்துட்டு இருந்தோன்னா ஆண்டவர் வேற நபரை தேடிடுவார் அவர் காரியத்தை செய்கிறதுக்கு. ஆனால் அவர் காரியத்தை செய்வதற்கு நாம் ஓடும்போது நம் காரியங்களை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜோஷுவா செய்ததான முதலாவது பேட்டில், அமலேக்கிற்கு விரோதமான யுத்தத்தில் அவனை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுகிறார். இப்போ ஒவ்வொரு காரியங்களையும் யோசுவாவுடைய காரியத்தில் கர்த்தரே முன்னின்று அவனுடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் நாம் எப்படி யோசிக்கிறோம் என்றால், நமக்கு ஒரு பதவி வேணும், ஒரு பொறுப்பு வேணும், நம்மளை 4 பேர் என்ன செய்யணும், ரெக்கக்னைஸ் பண்ணணும், 4 பேர் நம்மளை உயர்த்தி பேசினா தான் அங்கே நமக்கு என்ன செய்யும், ஏதாவது செய்யணும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் பரமண்டலங்களில் ஜெபங்கள் சொன்னதுக்கப்புறம் பின்பதாக சொல்கிறார், மறைமுகமாக அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு பதிலளிப்பார். அப்போ அந்தரங்கத்தில் நாம் செய்கிற, தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர்
கணக்கில் வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் பகிரங்கமாக நம்ம ஒன்றும் செய்யலை. ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார், தேசத்திற்காக, பாழாய் போகிற ஜனங்களுக்காக, குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக, எழுப்புதலுக்காக நம்மளை ஜெபிப்பதற்கு, அந்த அறை வீட்டிற்குள்ளாய் ஜெபிப்பதற்கு நம்மளை அழைத்திருந்தார் என்றால், உண்மையோடு உத்தமத்தோடு நாம் செயல்படும் போது ஏற்ற வேலை வரும். ஆண்டவர் செய்ய வேண்டியது ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் பிறரை போல் நானும் மாற வேண்டும், பிறர் செய்கிற மாதிரி நானும் செய்யணும்னு நினைக்கிற இடத்துல தான் தோல்விகளை சந்தித்து விடுகிறோம். ஆமென். நமக்கென்று கர்த்தர் எதை நியமித்திருக்கிறாரோ அவைகளை நாம் செய்வதற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க செய்கிறதுனால நான் செய்யணும்னு இல்லை, இவங்க இதை பண்ணுறதுனால நான் பண்ணணும்னு இல்லை. என்னை தேவன் எதற்கென்று அழைத்தாரோ அதை நான் செய்யும்போது தான் பரலோகம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்திய எழுதினதான சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, பிசாசுகளை. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு மத்திய 7:21 சொல்லியிருக்கு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்றாங்க. ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. தெரியாதுன்னு சொன்னவங்க யாரெல்லாம் தெரியுமா? கர்த்தருக்காய் பலத்த காரியங்களை செய்திருக்கும், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. அடுத்தது, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புத அடையாளங்களை செய்தோம் அல்லவா அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயோ எனக்கு தெரியாதே. ஏன்? என் சித்தத்தை நீ செய்யாமல் என் பேரை சொல்லி நீ என்ன செஞ்சாலும் அங்கே அற்புதம் நடக்கும், விடுதலை நடக்கும், அதிசயம் நடக்கும், மாற்றம் நடக்கும். ஆனால் என் சித்தத்தை நீ செஞ்சினா மட்டும்தான் உன் பேரில் எனக்கு கணக்கில் என்ன செய்யும், கிரெடிட்டு ஏறும். இல்லாத வரைக்கும் கிரெடிட் ஏறாது. நம்ம இந்த உலக வாழ்க்கையில் பல காரியங்களை நம்ம செய்து அப்படியே போய்கிட்டே தான் இருப்போம், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டு எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யோசுவாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது, யோசுவா தனக்கு விருப்பமானது, தான் எதை யோசிக்கிறானோ அதன் சிறந்ததை செய்யலாம் என்று அல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, மோசேக்கும் ஜாஷுவாவுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு, வயது வித்தியாசம் இருக்கு, இள ரத்தமாக இருக்கிறாரு. மோசையை விட யோசுவாவுக்கு பல கோணங்களில் புதுசாக தெரியும். இப்போ இருக்கிற தலைமுறையை பார்த்தீங்களா, பழைய மூத்த ஊழியர்களை அல்லது மூத்த வயதில் மூத்தவர்களை பார்க்கும்போது, நீங்களும் அந்த பழைய காலத்தில் உள்ளவங்க, இந்த காலத்தில் உள்ளது உங்களுக்குலாம் புரியாதது இல்லை. அபிஷேகத்திற்குள்ளாய் வரும்போது அபிஷேகமே நடத்தும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றைக்குமே மோசேயை பார்த்து யோசுவா என்றைக்குமே அசட்டை பண்ணலை. மோசேக்கு போய் ஜோஷுவா என்னைக்கு ஐடியாவும் கொடுக்கல. ஏன்னா மோசே எக்ஸிக்யூட் பண்ணின சகலதும் தேவ சத்தத்தை கேட்டு செஞ்சதுனால அவனுக்கு ஒரு ஆலோசனை இன்னொருத்தவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு இடத்துல தேவைப்பட்டது, அவன் ஃபர்ஸ்ட் ரேட் ஆகிறான் ஆலோசனை கொடுக்கறது ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசேயுடைய மாமனாரை கொண்டு வந்து, எத்ரோவை கொண்டு வந்து அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. அவ்வளோதான். பாக்கி எல்லா தேவ திட்டத்தையும் செய்வதற்கு அவனுக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க வரலை. இதே போலுதான் யோசுவாவுடைய வாழ்க்கையிலையும் ஒரு காரியத்தில் அவன் என்ன செய்து விட்டான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் என்ன செஞ்சிட்டான், ஒரு காரியத்தை செஞ்சான். யாரு? அந்த இவர்களோடு சமாதானமாய் வந்தவர்கள் உடைய சோக கதையை, உலக பிரகாரமான பார்வையில் அவங்களுடைய அப்பியரன்ஸ், அவங்களுடைய காரியங்களெல்லாம் பார்த்து இவன் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டான். அது அவனுக்கு வந்து ஒரு தோல்வி. இல்லாத எல்லாம் தேவனை கேட்டு எதையெல்லாம் ஜாஷுவா செய்தானோ அதில் எல்லாம் அவனுக்கு வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா மோசேக்கு பின்பு ஒரு சக்சீடராக அவன் தீர்மானிக்கவில்லை, கர்த்தரே தீர்மானித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நினச்சிருப்பாங்க மோசேயின் குமாரர்கள் வருவாங்க, அடுத்து மோசேயின் புத்திரர்கள் தான் வந்து என்ன செய்ய போகிறாங்க, இந்த அடுத்த ஒரு கட்டத்தை எடுத்து செய்ய போகிறாங்க. தேவராஜ்யம் என்பது அப்படி கிடையாது, தேவனுடைய காரியம் என்பது அப்படி கிடையாது. யாரை வச்சு செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர்களை வைத்து செய்து விடுவார். அருமையான ரைனால்ட் பாங்கே என்கிறதான தேவ மனிதர், தேவ ஊழியர், ஒரு பெரிய ஸ்தவகத்தை, என்னது காஸ்பல் ஃபார் ஆஃப்ரிக்கான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரத்தை கொடுத்து ஆப்பிரிக்க தேசத்தை குறித்து ஒரு பெரிய பாரம் அவருக்குள்ளாக. அந்த தேசத்தில்
அவர் வந்து பலமாக, அவருடைய கூடுகையெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தான் வருவாங்க. ஸோ அடுத்து ஆண்டவர் ஒரு டைம் வந்தப்போ அவங்க டீமில் இருந்த ஒரு ஆளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ரெய்னால்ட் போங்கே அவரை பார்த்து, இந்த நபரை பார்த்தியா நீ, அன்றைக்கி அவங்க ஒரு வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அவரும் சேர்ந்து அந்த க்ரூசைட்ஸுக்கான வேலைகளில் வண்டியில் லோட் பண்ணுற வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் காமிச்சாராம், இதுதான் அடுத்த உன்னுடைய ஊழியத்தை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபர், அவரை நீ என்ன செய், பாஸ் டவுன் பண்ணு, அவரை நீ பயன்படுத்த ஆரம்பி, அவனை நீ உருவாக்குன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். யோசித்து பார்த்தா என்ன செய்வோம், உலக பிரகாரமாக யோசித்து பார்த்தா என்ன யோசிப்போம், நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க தானே வரணும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க தானே வரணும், அல்லது நம்ம ரத்த பந்தங்கள் தானே வரணும். அவர் அப்படி யோசிக்கலை. ஊழியம் என்பது கர்த்தருடையது. கர்த்தர் யார்கிட்ட கொடுக்க சொல்கிறாரோ அதை அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஏன்னா ஊழியத்தில் 5 பைசா ஏன் சொத்து கிடையாது, எல்லாம் யாருடைய சொத்து, கர்த்தருடைய சொத்து, கர்த்தருடைய ஊழியத்திற்காய் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அதை அப்படியே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணார். இன்றைக்கி ரெய்னால்ட் போங்கே பண்ணின ஊழியத்தை விட பல மடங்கு அதிகமான ஆட்கூட்டங்களோடு, அற்புதங்களோடு, அடையாளங்களோடு சுவிசேஷ ஊழியங்களை அந்த டேவிட் என்று சொல்லுகிறதான தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதே போல தான் மோசே சொல்லியிருக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உருவாகி வந்தேனே அப்படின்னு சொல்லி எதையும் சொல்லலை. எப்பா நெக்ஸ்ட் சக்சீடர் யார்? ஜாஷுவா. ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. ஆண்டவர் சொன்னதை கேட்டான், அதை அவன் வெற்றியாய் செய்து தேவ திட்டத்தை ஜோஷுவா முற்றிலுமாய் நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. யோசுவா, மோசே எதையெல்லாம் மோசேயுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கற்பித்திருந்தாரோ அவைகள் அனைத்தையும் யார் செய்தான்? ஜோஷுவா செய்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் அந்த யோசுவாவுடைய 1வது அதிகாரத்திலேயே நாம் பார்க்கிறோம் என்றால், மோசே மரித்து போனான். தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே என்ன செய்தான்? மரித்து போனான். மரித்து போன இடத்துல யாருடைய சத்தம் கேட்கப்படுகிறது? தேவனின் சத்தம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயே மரித்து போனான்ப்பா, அது உண்மைதான். இவ்வளோ காலம் உன்னை நான் உருவாக்குனது அவன் முடிஞ்சு போனதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த ஒரு கட்டத்தை நீ எடுத்து அவன் பாதி வழிக்கு கொண்டு வந்திருக்கிறான். அடுத்த பாதி பிரயாணத்தை நீ செய்து அவர்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டிய இடத்துல உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் அவன்கிட்ட சொல்கிறாரு. 2வது வசனத்தில் அழகாக சொல்கிறாரு, மோசே my servant is dead, now therefore arise, go over this Jordan. ஆமென். மோசே மரித்து போனான். என்னுடைய ஊழியக்காரனாகிய மோசே என்ன செய்தான்? மரித்து போனான். அதனால நீ என்ன செஞ்சிரு, விட்டுட்டு ஓடிரு, எவ்வளோதான் முடிஞ்சுப்பா, போயிருப்பா. அப்படி இல்லை, எழுந்திரு. யோர்தானுக்கு இக்கரைக்கு நீ நிற்கிற நீ சுதந்திரத்திற்குள்ளாய் பிரவேசிக்க முடியாதபடிக்கு யோர்தானை போன்ற பிரச்சனைகளின் மத்தியில் இந்த பக்கம் இக்கரையில் இருக்கிற நீ என்னுடைய பலத்தை கொண்டு, என்னுடைய அபிஷேகத்தை கொண்டு நான் அழைத்த அழைப்பில் நீ உண்மையுள்ளவனாய் காணப்பட்டாய் என்றால் இதை கடந்து நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. arise, go over. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு எதை பேசுகிறார் என்றால், நாம் பல மாதங்களாக, ஆண்டுகளாக கர்த்தருடைய திட்டத்திற்காக, தேவ சித்தத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நாம் துவண்டு போய் இழப்புகளின் நிமித்தமாக, வாழ்க்கையில் வந்த வேதனைகளின் நிமித்தமாக, சோர்வுகளின் நிமித்தமாக, பலகீனத்தின் நிமித்தமாக, தேவைகளின் நிமித்தமாக யோர்தான் என்கிறதான அந்த பிரச்சனையின் பாதையின் ஓரத்தில், அந்த ஒரு யோர்தானின் கரையில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? துவண்டு போய் 2025 ஆண்டுகள் வரைக்கும் துவண்டு போய் உட்கார்ந்திருக்கிறோமா? இருந்திருக்கோம். இந்த 2026ஆம் ஆண்டின் துவக்க 1ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுவது, ரைஸ், எழுந்திரு, கோ ஓவர். அந்த பிரச்சனைகளின் ஊடாய் நீர் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகளை கடப்பதற்கு நம்மளால முடியாதுதான். அது பார்த்தீங்கன்னா அது மிகவும் வேகமாய் கடந்து வருகிறதான ஒரு ஆறு, யோர்தான் நதி. அப்பா உயிரோடு இருக்கிற காலத்தில் ஆண்டவர் அவர்களை எருசலேமுக்கு அந்த
ஒரு டூர் பிரயாணம் மாதிரி அவங்க கடந்து சொன்னாங்க. ரொம்ப நாள் ஆசை, அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு போனார் ஆண்டவர். அந்த யோர்தான் நதிக்கரையில் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு கர்த்தர் அப்பாவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த யோர்தான் நதிக்கரையில் தான் இயேசுவும் ஞானஸ்தானம் எடுத்தார். ஹல்லேலூயா. அது ஒரு விசேஷத்த நதி. யோர்தான் நதிக்கரை என்பது, யோர்தான் என்பது மிகவும் அழகான ஒரு நதி. அந்த நதியை கடந்து செல்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, அது எவ்வளோ பெருசாக புரண்டு எழும்பி வந்தாலும் கர்த்தர் நம்ம முன்னாடி போனால் அது என்ன செஞ்சு தான் ஆகணும், நின்று தான் ஆகணும். ஹல்லேலூயா. அது என்ன செஞ்சிச்சான், புரண்டு வந்தது ஒரு பக்கமாக எழும்பி என்ன செஞ்சிச்சான், செவரு மாதிரி நின்றுச்சான். எதுக்கு தெரியுமா, இவங்கெல்லாம் கடந்து போகிறதுக்கு. ஹல்லேலூயா. அவங்க கடந்து போனதுக்கப்புறம் அது என்ன செஞ்சிச்சு, திரும்பவும் ஆறு ஓட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் இதுக்கப்புறம் போக முடியாது என்று 2025 ஆண்டு வரைக்கும் நம்ம நின்ன சூழ்நிலைகளில் சுதந்திரித்து கொள்வதற்கு எவைகளெல்லாம் கர்த்தர் நம் வாழ்க்கையில் பேசியிருக்கிறாரோ, வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, இதை செய்வேன் என்று நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறாரோ, அவைகளை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு நம்ம ஈஸியாக போய் சுதந்திரிக்க முடியாது. சில கட்டங்களை தாண்ட வேண்டியதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்மளை யோர்தானிலிருந்து கடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எது முடியாதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு முன்பதாக யோர்தானை போல புரண்டெடுத்து ஓடுகிற பிரச்சனைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவது, அது நிற்கும். ஹல்லேலூயா. யாருக்காக? நாம் கடந்து செல்வதற்காக யோர்தானையே கர்த்தர் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லையா, இந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றமே இல்லையா என்று கேட்கிற உங்களுடைய கேள்வியின் மத்தியில் கர்த்தர் இந்த இரவு வேளையில் எதை பேசுகிறார் என்றால், அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் உண்டு. அதை நிறுத்துவேன் நம்ம கடந்து போவதற்கு. ஹல்லேலூயா. கடக்க வேண்டியதை நாம் செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டியதை அவர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நிறுத்தட்டும், நான் போறேன்னு சொல்லலை. யோர்தான் தானா நிக்கல, காலை எடுத்து வச்சாங்க, நின்னுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்த்து பயந்து போய் இதுல நான் எப்படி முன் செல்ல முடியும், இதுல எப்படி நான் கடந்து செல்ல முடியும் என்று கலங்கி நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்து, வியாதியின் மத்தியிலேயா இருக்கலாம், தேவைகளின் மத்தியிலா இருக்கலாம், போராட்டங்களின் மத்தியிலேயா இருக்கலாம், சோர்ந்து போய் என்னால முடியாது என்று நீங்க நின்றுட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், விசுவாசத்தோட நான் சொல்வதை கேட்டு நீ காலடிகளை எடுத்து வைத்தாய் என்றால் யோர்தான் நிற்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நின்னதுக்கு அப்புறம் போறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் அவரை முழுசா தேடுவேன், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சதுக்கு அப்புறம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, செஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, நீ செய்ய நிற்கும், நீ செய்ய நடக்கும், நீ செய்ய, என் வார்த்தையை கேட்டு நீ நட, அது செய்ய வேண்டிய காரியங்களா கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் இந்த இரண்டாவது பகுதி கர்த்தர் செய்கிற வேலைக்காக நம்ம காத்துக்கிட்டே இருப்போம். அதுக்காக காத்திருக்க சொல்லல ஆண்டவர். காத்திருக்கணும். நாம் என்ன செய்யணும், விசுவாசத்தில் அவர் சொல்லுவதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய தகப்பனாருடைய சாட்சியை நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு முதலாவதாக ஒரு ஆலயம் காணப்படுது. சின்னதாக தான் இருந்துச்சு. அப்போ அவருடைய ஜபம் எல்லாமே பெரிய ஒரு ஆலயத்தை கர்த்தர் தருவார். ஒவ்வொரு ஜபத்திலையும் சொல்லுவார், இங்கே இல்லை, அந்த இடத்துல போய் நாங்கள் ஆராதிக்க போகிறோம். விசுவாசத்தோடு இருக்கிற எல்லா விசுவாசிகள் எல்லார்ட்டையும் சொல்லுவார், அறிக்கையிட சொல்லுவார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்ற 4 பகுதிகளையும் பார்த்து விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிக்க சொல்லி, இந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆராதிக்க போகிறோம்னா வெறும் மண்ணை பார்த்து பேசினார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல மகிமையான ஒரு ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் வெறும் மண்ணை மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஒரு காலடியை எடுத்து வைக்கும்போது அது அசாத்தியமாய் தோன்றுகிறதை சாத்தியமாய் மாற்றுகிற கர்த்தர் நம் முன்னின்று செயல்படுகிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த வருடத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மளோடு இடைபடுவது யோர்தானை கடக்க பண்ணுகிற தேவன். அன்று மோசே மரித்து போய்விட்டான் என்று துவண்டு போகவில்லை யோசுவா, அவனை தைரியப்படுத்தி எழுப்பி விடுகிறார். எப்பா, அவன் ஓட்டத்தை முடிச்சிட்டான், இனி நீ தொடர்ச்சியாக அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று யோசுவாவை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். ஏன் என்று தெரியுமா,
இவன் தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாத ஒருவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அந்த விலகாத இடத்துல இருக்கிற அவனை கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு, நீ என் பிரசன்னத்தை விடலைனா நான் எப்படிப்பா உன்னை விட்டுருவேன், உன்னை எப்படிப்பா நான் கைவிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு அன்று வாக்கு பண்ணுகிறார். அதே தேவன் இன்று நம்மளோடும் கூட, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாய் காணப்படலாம். கர்த்தர் பேசியிருக்கிற வாக்கு தத்துவத்திற்கு எதிர்மறையாக இன்று நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படலாம். ஒன்று மாத்திரம் நம்புங்க, மனுஷனை அல்ல, மனுஷரின் உதவிகள் அல்ல, உன்னத தேவன் எதை சொன்னாரோ அதை நம்ம வாழ்க்கையில் செய்வார் என்கிற நிச்சயத்தோடு காலடிகளை எடுத்து வைங்க. அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை மட்டும் லெசன் பண்ணுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அது பைத்தியக்காரத்தனமாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் டேக் அ ஸ்டெப், பேபி ஸ்டெப். ஒரு படியாக ஒரு காலை தான் எடுத்து வச்சாங்க ஆசாரியர்கள். முதலாவது அவங்க காலை எடுத்து வச்சாங்க, யோர்தானில் ஓடுற தண்ணீர் என்ன செஞ்சிச்சான்? ஆமென். இதுதான் கர்த்தர் செய்கிற பெரிய அதிசயம். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நினைக்கிறார். நம்ம கடக்கிற இடங்களிலிருந்து, சூழ்நிலைகளிலிருந்து ஊதறி நாம் எழும்ப வேண்டும். இதை என்னால் முடியாது, இது என்னால் செய்ய முடியாது, பல முறை நான் என்ன முயற்சி செய்து தோற்று போய்விட்டேன், இதில் என்னால் முயற்சி செஞ்சு மேலே வர முடியாது, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு 2025 வரைக்கும் கடந்திருக்கலாம். இந்த 2026வது ஆண்டு ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறது என்னன்னா, எழுந்திரு, cross this Jordan, இந்த யோர்தானை கடந்து போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தை தான் செய்ய முடியும், கடக்க வேண்டிய வேலை நம்ம வேலை தான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் செய்ய முடியாது. நம்ம அப்படியே சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. பல தோல்விகளின் நிமித்தம், ஏமாற்றத்தின் நிமித்தம், நிந்தையின் நிமித்தம், அவமானத்தின் நிமித்தம் நாங்கள் துவண்டு போய் கடந்துட்டோம். ஆனால் இதை நீங்கள் கடக்க சொல்கிறீங்க விசுவாசத்தில். ஆண்டவருடைய தெய்வீக ஆலோசனையோடு நாங்கள் அதை கடக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அன்று யோசுவாவோடு பேசின தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும். அவருடைய அன்புக்கு ஈடா எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ரகசியாந்தடரே லேமசேரியாந்தடரோ, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா.
சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோப்பா. அன்று யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினீங்களே, விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்களே. ஆண்டவரே இந்த இரவு வேளையில நீர் எங்களோடு இடைப்படுகிறீங்களாப்பா, எங்களோடு பேசுகிறீங்களாப்பா. நாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து எழும்பி நாங்கள் எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதத்திற்கு முன்பதாய் நிற்கிற தடையாய் நிற்கிற யோர்தானை கடப்பதற்கு எங்களை எழுந்திரு என்று சொல்லுகிறீங்களே. ஆண்டவரே எங்களுக்கு எழும்பக்கூடிய பலத்தை தாங்கப்பா, உன்னத கிருபையை தாங்கப்பா, உங்க தைரியத்தை தாங்கப்பா, உங்க ஞானத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியின் மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, உங்க பரலோக மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே, நீர் மகத்துவம் நிறைந்தவரப்பா, மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவரே உம்மை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியில் யாருமே இல்லப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமை செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த யோசுவாவோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணினது போல இந்த இரவு நீங்கள் எங்களோட பேசியிருக்கீங்கப்பா. எங்கள் சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் எழும்ப வேண்டும், கடக்க வேண்டும் என்று பேசியிருக்கீங்க. ஆண்டவரே அதை கடக்கக்கூடிய தெய்வீக கிருபையினால, ஞானத்தினால, பலத்தினால நீர் எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. உங்கள் பரிசுத்த கரம் எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின தேவன் எங்களோடு இருப்பீராக. உங்கள் பரிசுத்த நாமம் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி, உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. எங்களையே தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் ஆமென்.